காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவருடைய மறைவு தொடர்பாக நம்முடன் அடுத்தபடியாக இரங்கல் செய்தியை பதிவு செய்வதற்காக இணைந்திருக்கிறார் திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள். வணக்கம் சார். திரு EVKS இளங்கோவன் அவருடைய மறைவு தொடர்பான உங்களுடைய இரங்கல் செய்தி என்ன? நீங்க நிச்சயமா அவருடைய பேச்சு எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஒரு துணிச்சல் மிக்க தலைவர் எதுனாலும் வெளிப்படையா பேசுவார் அப்படின்னும் பொழுது அவருடைய அந்த அரசியல் பேச்சு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை அரசியல்ல ஈடுபடுத்தி இருந்துச்சு? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேனாள் தலைவரும் நாடாளுமன்ற தலைவரும் அதே நேரத்தில் ஈரோட்டில் பெரியார் குடும்பத்தின் செல்வங்களிலே ஒருவருமாக திகழ்ந்த அருமை சகோதரர் EVKS இளங்கோவன் அவர்கள் மறைந்தார் என்பதை ஏற்றுக்கொள்வது மிக கடினமாக இருக்கிறது. காரணம், நீங்களே குறிப்பிட்டதைப் போல வெளிப்படையான தன்மையோடு பேசக்கூடியவர் மட்டுமல்ல, தான் பேசுகின்ற கருத்துக்களில் தெளிவும் துணிவும் உறுதியும் படைத்த ஒரு மாபெரும் பாதை மாறா அரசியல் பயணக்காரர். அவருடைய பண்பாடு, அவருடைய பழகுதல் இவைகளெல்லாம் மிக மிக அன்போடும் எடுத்துக்காட்டானவர்களாகும் என்றைக்கு இருக்கும். அவர் பொது வாழ்விலே மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு செய்தியை தருகிறார். அவருடைய குடும்பமே பொது வாழ்விலே மற்றவர்களிடம் கொடுத்து பழக்கப்பட்டவர்களே தவிர வேறு புகழை தவிர வேறு எதையும் சம்பாதித்தவர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி சொந்த கொள்கைக்காக மிகப்பெரிய அளவிற்கு மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு துணிச்சலாக இருக்கக்கூடிய ஒரு பயணத்துக்காரர். அவருடைய நாடாளுமன்ற அமைச்சகம் அதே போல மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பதவி எதுவாக இருந்தாலும் தன்னுடைய ஆளுமை முத்திரைகளை அவர் பதிக்க தவறவில்லை. அப்படிப்பட்டவருடைய இழப்பு என்பது அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, குருதி குடும்பத்துக்கு மட்டுமல்ல, கொள்கை குடும்பத்துக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்குத்தான் திராவிட இயக்கத்திற்கும் ஒரு செல்வத்தை, கொள்கை செல்வத்தை இழந்தோமே என்ற வேதனை எங்களுக்கு இருக்கிறது. எனவே அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை உங்கள் மூலமாக, உங்கள் தந்தி தொலைக்காட்சி மூலமாக தெரிவித்துக் கொள்வதோடு, மேலும் அவர் மறைந்தார் சொல்வதை விட கொள்கை உள்ளவர்களுடைய உள்ளத்திலெல்லாம் நிறைந்தார் என்றுதான் நாம் கருத வேண்டிய அளவிற்கு அந்த முன்மாதிரியானவர் வரலாற்றில் என்றைக்கும் உலகோடு வாழ்வார். எளிய தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு எளிதில் வரலாறு இடம் தருவதை மறுக்கவில்லை. எனவேதான் வரலாற்றில் வாழ்வோராகவும் உடலால் மறைந்தவராகவும் இருக்கக்கூடிய அவருக்கு எங்கள் வீர வணக்கம். நன்றி சார். இணைப்பில் இணைந்து உங்களுடைய இரங்கலை பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.